गाइस இந்த பேனரை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆயிருப்பீங்க. ஆமாங்க, MP40 போக்கர் எல்லாமே ரிட்டர்ன் ஆக போகுது. அதான் கூட இப்போ எவோ கன் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் வந்துச்சு இல்லையா, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவோ வாட்டில் ஒரு சின்ன சேஞ்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்துரு கோஜோடைய ட்ரெய்லர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அதையும் பார்க்க போகிறோம். வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சாக தான் இருக்கும் गाइस, ஏன்னா கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாளாகவே வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. காரணம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, பட் வேலைக்கு போயிட்டேன், அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான அப்டேட்லாம் பார்த்து நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். வாங்க அப்படியே வீடியோ குழப்பிடலாம். எல்லோரும் வந்து நியூ இயரை ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அப்டேட் ஒன்று இருக்குது. அது போக வந்திருக்க அப்டேட்டில் கொஞ்சம் குளறுபடியும் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ குளறுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்படி எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் வந்து நான் இந்த வீடியோவை பார்த்தேன்னா ஒரு 2 நாள் முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது. பட் எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் போட முடியல. இந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கனை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் ஈவெண்ட் நம்மளுக்கு வரதா இருந்தது. பட் என்ன பண்ணானுங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டானுங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ளே தெரியும். ஃபஸ்ட் நான் இதை முடிச்சிடுறேன். இந்த ஒரு 15 டோக்கன் வச்சு கன்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஈவெண்ட் வர போகிறதா தான் லீக்ஸ் கிடச்சிருந்தது. நம்ம வந்து இப்போ 100 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுவோம். ஸ்பின் பண்ணும்போது சைடில் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் வரும். எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் வந்துச்சுன்னா இப்போ ஒரு கன்று வந்து 15 எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் தேவை. நமக்கு 15 எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் தேவை அப்படின்னா ஒரு 1000லேருந்து ஒரு 1500 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் கிடைக்கும். பட் இப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கன்று வந்து கன்ஃபார்மாக விழுந்துடும். அப்படி இல்லை விழுந்த கண்ணே விழுந்துச்சுன்னா ஒரு 100 டோக்கன் கொடுப்பாங்க. அப்படி தான் நமக்கு ஈவெண்ட் வந்து இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. இப்போ பாருங்கள், பேனரில் பாருங்கள் நீங்களே, இந்த 4 கன் தான் நம்மளுக்கு வரதா இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா UMP கொடுத்துருக்காங்க. ஆனால் கோப்ராவை தூக்கிட்டு இருக்காங்க. கோப்ராவை தூக்கிட்டு ஃபேமஸை கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி வந்ததாக வந்துச்சு, அந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கனும் கொடுக்கல. கடைசியில் பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் 0ன்னு காட்டுது. நமக்கு வந்து இங்கே காட்டும் இல்லையா, அந்தமாரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அந்தமாரி கொடுக்கணும். இவன் அதுக்கு மேலே ட்விஸ்ட் வச்சுருக்கான். பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. யூடியூபர்ஸ்லாம் கதறிட்டு இருக்காங்க இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ஈவெண்ட்டு ஸ்கேம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கேம்லாம் கிடையாது. ஃபஸ்ட் நம்ம உள்ளே போய் வந்து ட்ரை பண்ணுவோம். வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் உள்ள ட்ரை பண்ணுவோம். ஹெட்ஷாட்டில் அப்படி விழுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சா இருங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தரை எய்ம் பண்ணுவோம். ஹெட்ஷாட்டு விழுதா இல்லை பாடி ஷாட் விழுதா, ஹெட்ஷாட்டில் எவ்வளோ டேமேஜ் போகுது, பாடி ஷாட்டில் எவ்வளோ டேமேஜ் போகுது அப்படின்னு பாருங்கள். லுக்கு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஹெட்ஷாட்டு பாடியில் 36 27ன்னு போகுது. இருங்க ஹெட்ஷாட்டுக்கு எய்ம் பண்ணுறேன். ஹெட்ஷாட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 198 போதுங்க, இது போதுமே. பாடியில் 27. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாடியில் 27 தாங்க போகுது. அனிமேஷனும் பயங்கரமாக இருக்குது. இது எப்படி தெரியுமா இருக்குது, இந்த ட்ரீம் ஸ்பேஸை ஃபேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கான். வாங்க நம்ம அடுத்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5 டோக்கன் கொடுத்துருக்கான். நமக்கு வந்து அதில் 15 டோக்கன் கட்டினாங்க இல்லைங்களா பேனரில், இதில் வந்து 5 டோக்கன் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விழுந்த கண்ணே விழும் பார்த்தீங்களா, அப்படி விழும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் கொடுத்துட்றாங்க. நமக்கு விழுந்த கண்ணே விழும்போது ஒரு 100 எக்ஸ்சேஞ்ச் டோக்கனும் நம்மளுக்கு பெனிஃபிக்ஸு. அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கனும் கிடச்சிருது. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச கன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு 5000 டைமண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1000 டைமண்டோ இல்லை 2000 டைமண்டில் நம்மளுக்கு லக்கில் கிடச்சிச்சுன்னா ஓகே, சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5000 டைமில் 5 டோக்கன் கிடைக்கும், நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். இதுதாங்க இந்த ஈவெண்ட்டோடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டலை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பண்டலை பார்த்து நம்ம கரீனா மிரண்டு போன பண்டலுங்க, சாமுராய் பண்டல். இந்த பண்டல் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஜூன் மாதம் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் ப்ரோ அவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு இப்போ தான் OB52 உடைய பேட்ச் அப்டேட் வரப்போகுது. OB54 அப்டேட்டில் அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 மாதம் வரும். அதனால் இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா OB54 தான் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதம் தாங்க அந்த பண்டல் நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் அது பயங்கரமான ஈவெண்ட்டுங்க. அதேமாரி பண்டலும் பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது. ரிங் ஈவெண்ட்டில் வரணும் போது நம்ம ஒரு 2000 டைமண்ட் 2500 டைமண்ட் தலையை ஸ்பின் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் ஓல்டு பிளேயர்ஸோடைய நிலைமை யோசிச்சா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா இப்போயே சில பேர் கேம் விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்தமாரிலாம் எல்லா ஈவெண்ட்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் டோட்டலாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சத்துரு கோஜோடைய பண்டல் அண்ட் ட்ரெய்லர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. பண்டலும் பார்க்கும்போது சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமாக தான் கொடுத்துருக்கான். இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரெய்லர் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்படி தான் நம்மளுக்கு பண்டல் வரப்போகுது. அதுவும் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. அதுக்கான டேட் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துங்க. அடுத்ததான் நம்ம மெயின் டாபிக் உள்ள போயிடலாங்க. போக்கர் MP40. இந்த போக்கர் MP40க்கு இல்லாத ஆளே கிடையாதுங்க இன்றைக்கி. ஆனால் இது என்னடா கன்று, என்கிட்ட இருக்கடா ஒரு கன்று அப்படின்னு சொல்லிப்பேன். நானே தைரியமாக சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோப்ரா MP40. போக்கர் எல்லாம் டச்சே பண்ண முடியாதெல்லாம் அந்தமாரி ஒரு கன் ஸ்கின்னுங்க.
ஆனால் போக்கரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஈவெண்ட் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. பட்டு இப்போ கிடையாது. எப்போனா ஏப்ரல் மந்த்து தாங்க நம்ம கேமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் மந்த்து பேட்ச் அப்டேட்டில் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மந்த்து கடைசியில் அப்படின்னா ஏப்ரல் மாதம் தாங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் அதேமாரி போக்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போக்கர் ரிட்டனு, க்ரீனு, எல்லோ, ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ளூ 4 கன் தாங்க இப்போதைக்கு ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80% சான்ஸ் இருக்குது. ஆனால் மார்ச் மந்த்து லாஸ்ட்டு இல்லை ஏப்ரல் மந்தில் கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். இந்தமாரி ஓல்டு கன் ஸ்கின்ஸு, ஓல்டு பண்டல்லாம் ரிட்டர்ன் வரும்போது ஓல்டு பிளேயர்ஸ் நினச்சாதாங்க ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெஜிஸ்டர் தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் கேம் விட்டே போயிட்டாருங்க. இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் அவர் போனார். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்கர்ஸு, பேனலிஸ்ட்டு இவங்களாம் ரீஜியன் டாப் 100ல் இருக்கிறதுனால நம்ம தமிழ் கம்யூனிட்டிலையும் சரி, நல்லா எஃபெக்ட் போட்டு ஆடுறவங்களும் சரி, யாருமே அந்த பிளேஸுக்குள்ளே போவதுக்கெல்லாம் காரணம் இந்த பேனல் யூசர்ஸு, ஆக்ட் போட்டு ஆடுறவங்களால தாங்க இந்த மாதிரி பெரிய பிரச்சனையே வருது. இதனாலே பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் கேம் விட்டு வெளியே போகிறாங்க. இதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க நான். நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேங்க. பை பாய், டாட்டா.